2 வருடமாக தற்பொழுது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த இந்த கட்டிடம் தற்பொழுது நேரடியாக அப்படியே சரிந்த காட்சியை பார்த்தோம். நம்மை நோக்கியும் கூட சில கட்டிட்டு வந்தன. இங்குள்ளவர்கள் எல்லாம் பூச்சி நடையாளர்கள் முழுவதும் குருதிக்காலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 250 மீட்டர் தொலைவில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்வை நாம் உணர்ந்தோம். எனவே அந்த அதிர்வை இங்குள்ளவர்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறோம். அதே போல மிகப்பெரிய சத்தமும் ஒலியும் இங்கு கேட்டது. அந்த சத்தத்தில் பல்வேறு விஷயங்கள் இங்கு பார்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்குள்ளவர்கள் நேரடியாக இங்கு நடந்த அந்த இடிப்பின் போது நடைபெற்ற அம்சத்தை உணர்ந்திருப்பார்கள் என்று கருத வேண்டும். தற்பொழுது மீண்டும் இந்த பகுதியில் மின்சாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதிகாரிகள் மட்டத்தில் பேசிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டடத்தை நீங்கள் நேரில் பார்க்கலாம். அந்த கட்டடம் முழுமையாக சரிந்து போயிருக்கிறது. அந்த சரிந்து போன காட்சிகளை நாம் உங்கள் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சரிந்து போன காட்சிகள் நீங்கள் பார்க்கும் பொழுது தெரிகிறது ஒரு மிகப்பெரிய கட்டட இடிபாடுகள் தெரிகிறது. தற்பொழுது கட்டட இடிபாடுகளுக்குள் அதிகாரிகள் இடிபாடுகளை சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம் கணேஷ். தற்பொழுது அந்த இடிபாடுகள் எல்லாம் அங்கு மலையாக குவியலாக காட்சியளிக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தின் போது இதே போன்ற காட்சி தான், அதாவது அந்த கட்டடம் தானாக இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைதான், அதாவது அப்போது அங்கு என்ன பார்க்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு காட்சி தான் தற்பொழுது பார்க்க முடிகிறது. மலை குவியலாக அங்கு கான்கிரீட் குவியல்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.